பாரதிராஜா அவர்கள் இரவுல தூங்காம அவங்க பையனையே நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்துல வெளியாகி, எல்லோரோட மனசையுமே மிகப்பெரிய அளவுல நோகடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட மூத்த முன்னணி இயக்குனர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் பாரதிராஜா அவர்கள். இயக்குனர் இமயம் அப்படின்னு ரசிகர்கள் இவரை ரொம்பவே அன்போடு அழைப்பாங்க. அவரோட பையனான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்துல உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலே யாராலையும் ஏத்துக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே அவருக்கு தன்னோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, மனோஜ் அவர்களோட இறப்பு, அதாவது தான் பையனோட இறப்ப பாரதிராஜா அவர்களால ஜீரணிக்கவே முடியல. மனோஜ் அவர்களோட இறப்புக்கு பின் தினமும் அவரு நைட்டு தூங்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காராமா. மனோஜோட ஃபோட்டோவே ஃபோன்ல பார்க்குறது, அவரோட ஃபோட்டோக்கு போயிட்டு மாலை போடுறது, இதே மாதிரி தான் அவரு தொடர்ந்து தூங்காம பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா அவரோட ரூமுக்கு போறது, அவரோட துணிகள பார்க்குறது, அவரோட ஃபோட்டோவ பார்க்குறது அப்படின்னு அவரு தூங்காம இதையே நினைச்சு நினைச்சு ரொம்ப அழுதுருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் அவர்களோட அம்மாவும் சரி, மனைவியும் சரி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவருக்கும் வயசு ரொம்ப ஆகிருச்சு. உடல்நலம் முடியாம தான் இருக்காங்க. இந்த ஒரு நிலையில இதே மாரி பாரதிராஜா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவரோட உடல்நலத்துக்குமே மிகப்பெரிய அளவுல கேடு வரும். அவருக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவங்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இத பாரதிராஜா சார் கிட்ட எவ்வளவோ சொல்லியுமே அவர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த விஷயத்தினால சஃபர் ஆகி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பேரு, அப்பா உயிரோட இருக்கும்போதே பையன் இறந்தா எந்த அப்பாவால தான் ஏத்துக்க முடியும்? என்ன இருந்தாலும் உங்களோட உடல்நலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு ரெகுலரா தூங்குங்க. நல்லபடியா இருங்க. உங்களையும் நாங்க இழக்க விரும்பல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, காமெடி நடிகர் சிங்கம்புலி அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல ஆக்டர் சூர்யா அவர்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் தம்பி சூர்யா அவர்களோட சேர்ந்து ரெட்ரோ படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அது. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேல அந்த ஒரு காட்சிய அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த காட்சி வரதே மிகப்பெரிய கஷ்டம். பட் கார்த்திக் சுப்புராஜ் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. அங்க ஷூட்டிங்ல கிடைக்கிற கேப்ல நானும் சூர்யாலாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்போ சூர்யா என்ன பார்த்து கேட்டாரு, "நமக்குள்ள இவ்வளோ பெரிய இடைவெளி ஏன்னே வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டாரு. தொடர்ந்து மாயாவி படம் எடுத்துட்டு இருக்கும்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறத பத்தியும் அவரு பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு அவரு எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துல இருக்காரு. ஆனா அவரு இப்பவும் என்ன அதே ஸ்தானத்துல வச்சு பார்க்குறது, அதே மரியாதை குடுக்குறது, அப்ப என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதனால தான் சூர்யா தம்பிக்கு இவ்வளோ ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே சூப்பரா சூர்யா அவர்கள பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. சூர்யாவ பத்தி சிங்கம்புலி அவர்கள் பேசியிருந்தது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சூர்யா அவர்களோட ரெட்ரோ படம் மிகப்பெரிய கம்பேக்கா அமைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.